எக்ஸசைஸ் 7.2ல சம் 9th சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க, அவுட்டர் அண்ட் இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பெரிக்கல் காப்பர் செல். ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் ஒரு காப்பர் செல் இருக்குது. அதோட இன்னர் சர்ஃபேஸ் ஏரியாவும் அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியாவும் உங்களுக்கு என்னென்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு வால்யூம் ஆஃப் த மெட்டீரியல் இஸ் மேக் த செல். ஸோ ஃபைண்ட் த வால்யூம் கேட்டிருக்காங்க. அதோட வால்யூம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ நமக்கு கொடுத்துருக்க சர்ஃபேஸ் ஏரியாவிலேருந்து ஆர் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு வால்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு ஃபார்முலா என்னது, 4πr. அவுட்டர்னால கேபிட்டல் ஆர் வச்சுக்கேன். ஸோ இது எவ்வளோ உங்களுக்கு சொல்லியிருக்காங்க, 576 π. இதுலேருந்து உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, கேபிட்டல் ஆர் என்ன கிடைக்கும், 12 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ பை கேன்சல் ஆயிடும். 4 அந்த சைடு கொண்டு கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆரோட வேல்யூ 12 சென்டிமீட்டர் கிடைக்கும். அதே மாதிரி இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா 4π ஸ்மால் ஆர் ஸ்கொயர். இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, 324 π. ஸ்மால் ஆரோட வேல்யூ 9 சென்டிமீட்டர். ஸோ வால்யூம் ஆஃப் ஹாலோ ஸ்பியர் 4/3 π r cube minus r cube. இப்போ 4/3 π 12 cube minus 9 cube. 4/3 1728 minus 729. இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 29034/7. இதை டிவைட் பண்ணால் 4186.285 சென்டிமீட்டர் க்யூப். அப்ராக்சிமேட்டாக 5 இருக்குது. ஸோ 9 போட்டு அப்ராக்சிமேட்டாக எழுதிக்கோங்க. அவ்வளோதான், சம் முடிஞ்சது.